2026 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ் தான். MBBS படிக்க இந்த காலேஜ் எப்படி இருக்குது, சீட் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, இந்த 3 டாப்பிக்கும் சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. KMCH மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு லீடிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். இது 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. காலேஜுக்கு அட்டாச்சாக கோவி மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் வேர்ல்ட் நவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒன்று. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயரில் இருந்தே கிளினிக்கல் எக்ஸ்போர்ட் கிடைக்கும். மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், அட்வான்ஸ்டு லெபார்டரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் KMCH இன்ஸ்டிடியூஷன். ஓவராலாக பார்த்தா KMCH மெடிக்கல் காலேஜ் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்புடேஷன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னு கொண்ட ஒரு டாப் ப்ரைவேட் காலேஜ்னே சொல்லலாம். கோயம்புத்தூர் ரீஜனில் MBBSக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இதுவும். ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோயம்புத்தூர்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் தான். இந்த காலேஜோட ஓவரால் வியூ எப்படி இருக்கு, இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, இந்த காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டாவுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த காலேஜோட கவர்மெண்ட் கோட்டாவோட போன வருஷம் கட் ஆஃப் என்ன, 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் என்ன, NRI அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் போன வருஷம் என்னவா இருந்திருக்கு, இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் PG கோர்சஸ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா 3500+ பேஷண்ட் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இருக்கு. 1000+ பெட்ஸும் அவைலபிளா இருக்கு. சோ ஓன் ஹாஸ்பிட்டலா இருக்கறனால ஹேண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த காலேஜ்ல உங்களுக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளோ இருக்காங்க. அதனால உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸ்ட்ராங் அகாடமிக் அண்ட் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிராக்டிகல் எக்ஸ்ப்ளோரர் கொண்ட ஒரு பெஸ்டான மெடிக்கல் காலேஜ்னா நம்ம KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டரை சொல்லலாம். KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 150 MBBS சீட்ஸ் இருக்கு. சோ அதோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுல 92.5% and 7.5% ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 65% பாத்தீங்கன்னா சீட்ஸ் பாத்தீங்கன்னா அலோகேட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 97 சீட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25% இருக்கு. சோ 38 சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால அவைலபிளா இருக்கு. NRI கோட்டால பாத்தீங்கன்னா 10% இருக்கு. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 15 சீட்ஸ் பாத்தீங்கன்னா NRI கோட்டால அவைலபிளா இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே சேர்த்து உங்களுக்கு 150 சீட் அவைலபிளா இருக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,72,000 per இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுல 19,50,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும் per இயருக்கு. NRI ல பாத்தீங்கன்னா 27 lakhs per இயருக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா KMCH ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர்ல ஸ்டேட் கோட்டா 92.5 ஃபைனல் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேட்டகரி வைஸ்ல OC கேட்டகரியில ஃபைனல் மார்க் பாத்தீங்கன்னா 506ல உங்களுக்கு மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 3418ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது BC கேட்டகரி. BC கேட்டகரியில பாத்தீங்கன்னா 504ல உங்களுக்கு மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே ஜெனரல் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா 3550ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2109ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா BC கேட்டகரிக்கான ஃபைனல் மார்க் அண்ட் ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்கான டீடைல்ஸ். அதே PCMல பாத்தீங்கன்னா ஃபைனல் மார்க் பாத்தீங்கன்னா 499ல உங்களுக்கு மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே ஜெனரல் ரேங்க்ல 4022ல உங்களுக்கு ரேங்க் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே கம்யூனிட்டி ரேங்க்ல 218ல உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் க்ளோசிங் ஆயிருக்கு. இதுதான் PCM கேட்டகரிக்கான ஃபைனல் மார்க், ஜெனரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MDC and DNC. இதுல பாத்தீங்கன்னா ஃபைனல் மார்க் 490ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 4831ல க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 1257ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு MDC and DNC கான கேட்டகரிக்கான ஃபைனல் மார்க், ஜெனரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய
EWA கேட்டகரி, SC கேட்டகரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 426ல மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 12,211ல க்ளோசிங் ஆயிருக்கு. அதே கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 913ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து SCA கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 384ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. 17,313ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கம்யூனிட்டி ரேங்க்ல 172ல க்ளோஸ் ஆயிருக்கு. ST கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 395ல மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 15,975ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஜெனரல் ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 54ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ்ல ஸ்டேட் கோட்டா 92.5% ஃபைனல் கட் ஆஃப்கான டீடைல்ஸ். KMCHல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 7.5 ஃபைனல் கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ OC வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட். BC வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து 435ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து 298லயும், கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 100லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே BCM நாட் அலாட்டட் தான். உங்களுக்கு MPC DNC வந்து பாத்தீங்கன்னா 444ல மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. இதுக்கு ஜெனரல் ரேங்க் 240, கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 131ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா SC கேட்டகரிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 410ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 558ம், கம்யூனிட்டி ரேங்க் 52லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே SC ST கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா 7.5%க்கான ஃபைனல் கட் ஆஃப்கான டீடைல்ஸ். KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் NRI கோட்டாவுக்கான க்ளோசிங் மார்க் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4 வரைக்குமே நடக்கும். இந்த காலேஜ்ல ரவுண்ட் 3லயே க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல என்ன போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 473ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2692ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே NRIல வந்து பாத்தீங்கன்னா 355ல மார்க் க்ளோசிங் ஆயிருக்கு. அதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 11,681ல உங்களுக்கு வந்து ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 471ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அது ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2778ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. NRIல வந்து பாத்தீங்கன்னா 307ல உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 15,699ல உங்களுக்கு ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுல 466ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3011ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே NRIல 268ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 18,724ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல மேனேஜ்மெண்ட் அண்ட் NRI கோட்டாவுக்கான டீடைல்ஸ். வீடியோவுல எவ்வளவு சீட்ஸ் இன்டேக்கன் இருக்கு, அதுல கவர்மெண்ட் கோட்டா எவ்வளவு, 7.5 ரிசர்வேஷன் எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் NRIக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்னவா இருக்கு, சோ க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்தது போன வருஷம் இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூவும் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சோ KMCH உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி டெரிட்டரி கேர் ஹாஸ்பிட்டலோட மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் and experienced faculties ஓட academic excellence, strong clinical training வச்சிருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா அது நம்ம KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் தான் சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.